ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப் சேனல் உருவாக்கினது இருந்து. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் விளையாட போகிறோம். பேர் வந்து சர்வே த ஜாம்பிஸ். ஸோ வெல்கம் டு த தர்ஷன்ஸ் ரோப்ளாக்ஸ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி இதான் விளையாட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து காப்பாற்றணும் ஜாம்பிஸ்டேருந்து. அதான் இந்த கேமோட தீம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை சுற்றி நான் வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ஒழுங்காக வைக்க மாட்டேது. வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொன்று எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். அங்கே பாருங்கள் ஜாம்பிஸ் வரும். இந்த ஜாம்பிஸ் என்ன பண்ணணும், நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணும். இந்த ஜாம்பிஸ்லேருந்து நம்ம வந்து இதை காப்பாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம வச்சிடலாம். இதை பாருங்கள், வந்துட்டா பாருங்கள், வந்தோடனே அதை போய் உடைக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடா செத்துற ஃப்ரெண்ட்ஸ். புல்லட் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இந்த கன் தான் இருக்குது. இன்னும் நிறையா கன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் ட்ராப் ஒன்று இருக்கும். அது என்னென்னா ஒரு மேலே ஒரு ஏரோப்ளேன் போகும். அந்த ஏரோப்ளேன்லேருந்து சில பொருட்கள்லாம் கீழே விழுவும். அந்த பொருட்களை வச்சுட்டு நம்ம இந்த ஜாம்பிஸ்லேருந்து இதை காப்பாற்றணும். ஆச்சு. இன்னொன்று எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஆனால் இந்த ஜாம்பிஸ் நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் ஜாம்பிஸ்லாம் வேறு வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒழுங்காக வைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வை வச்சாச்சு. இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. நடுவில் கேப் இருக்குது. கேப்பு கொஞ்சம் அடைக்க பார்ப்போம். ஓகே, இன்னொன்று எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாம்பிஸ் பார்த்தீங்களா வந்து அந்த இதை கூட உடைப்பானுங்க. நம்ம இப்போ சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை கூட உடைப்பானுங்க. இல்லைங்க, அவனை சுட்டுட்டு அதை போய் வைக்கலாம். சாப்பிடா வச்சாச்சு. கன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்பிஸை பண்ணால் கன்னு புல்லட் கூட சம்டைம்ஸ் தரதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு. எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்களா, இப்போ வருது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன்லேருந்து சில பொருட்கள் கீழே விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். என்ன விழுந்துருக்கும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே கீழே விழுவல. என்னது இது? என்ன நடக்குது இங்கே? நைட் ஆயிடுச்சு. ஜாம்பிஸ் வேறு வர ஆரம்பிப்பாங்க. இதோ அங்கே இருந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கன். அந்த ஏரோப்ளேன்லேருந்து இந்த கன்னு தான் வந்துருக்கு போல. நான் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதோ வரான் பாருங்க. ஐயோ, ஷார்ட் கன்னாக மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட இருந்தால் தான் அது கூடும். ஹெட் ஷாட்டு போடு. வா ஹெட் ஷாட். அடுத்த ஹெட் ஷாட்டு. உடச்சிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கும். ஹெட் ஷாட்டு போடு. அடுத்த ஹெட் ஷாட்டாக விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் கன்னு எனக்கு பிடிச்ச கன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஷாட்டாக பாருங்கள். விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி நிறையா கன்று வந்து விழுந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த கன்னில் வந்து புல்லட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறும். இதே மாதிரி ஒரே டைப் கன் 2 வாட்டி வராது. ஓகே, இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரோப்ளேன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. இந்த கன் தேவையில்லை, இந்த எடுத்துக்குவோம். ஆனால் அந்த கண்ணை கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் புல்லட்ஸ் ஏறுறதுக்காக. போய் வச்சிடலாங்க. எங்கே வைக்கிறது? எல்லா இடமே ஃபுல்லாக இருக்குது. இந்த சின்ன கேப் அடிச்சிடலாம். அடிச்சாச்சு. ஓகே, இப்போ வரான் பாருங்க. அவனை கொள்ளுவோம். சாவிடா. ஹெட் ஷாட்டு போடு. கொஞ்சம் சாவு. ஹெட் ஷாட்டு சாப்பிட்ற நீ. அடுத்த ஹெட் ஷாட்டாக மட்டும் நீ சாவடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வா இங்கே வா. ஏன்னா உடைக்கிற. எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு. சாவு. ஹெட் ஷாட்டாக போட்டு தள்ளிட்டுருக்கே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஹெட் ஷாட்டு. அடுத்த நாள் வந்துருச்சு. நியூ டே. ஏர் ட்ராப் வேறு வருது. என்ன இந்த வாட்டி கொடுக்க போகிறானுங்க? எந்த கன்னும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். எந்த வெப்பன்ஸும் கொடுக்கல. வா. ஆனால் இந்த கேமில் வந்து நீங்கள் தனியாக விளாண்டிங்கன்னா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். மல்டி பிளேயர்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணலாம். பார்த்தீங்களா, இதை உடைப்பானீங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி ஒரு இடத்துல உடச்சி வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள். இதோ இது வந்து ட்ராப். அவங்களுக்கு இதையும் போய் வச்சுருவோம். இதுக்கு மேலே ஏறி நின்னாங்கன்னா அவங்களுக்குலாம் செத்துருவாங்க. இதோ வரானிங்க பாருங்க. கூட்டமாக விளாடிங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இதே இருக்கும். இந்த குண்டு பயில சுட்டோன்னு வச்சுக்கோங்க, வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ வெடிக்காம பார்த்தீங்களா.
ஹெட் ஷாட்டு. ஓகே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கீழே போட்டு இங்கே போய் கொள்ளுவோம். ஐயோ ஆமாம் வேறு இல்லையா, செத்துட்டான். ஹெட் ஷாட் ஹெட் ஷாட். ஐயோ சைட்ச்சு ஹெட் ஷாட்டு. ஓகே இதே கன் தான், நான் புல்லட் சரி இருக்குது. ஓகே வாங்க போய் இதோ எவ்வளோ தைரியம் வந்து ஆல்ரெடி செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருத்தனையும் காணோம். இங்கே ஒருத்தர் இருக்கான். செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டே 5 வந்தாச்சு. ஓகே ஏர் ட்ராப் வருதான்னு பார்ப்போம். ஏர் ட்ராப் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏர் ட்ராப் இன்கமிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே இதை நம்ம வச்சுட்டு ஏர் ட்ராப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த வாட்டி ஒன்றும் தரல அவனிங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு கன்று மாதிரி பார்த்தேன். என்ன கன்னுன்னு போய் பார்த்துக்கலாம். ஐயோ சரியாமல் இது போட்டேனே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் செட்டிங்ஸ்லாம் வேறு தொடுறேன். ஓகே இது வந்து தேவையில்லை நம்மளுக்கு. இது எடுத்துகிட்டு போகணும். ஆமாண்ணா ஃப்ரெண்ட்ஸ் 2 வாட்டி சாவாங்க. அதாவது இப்போ கொண்டான்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த ஆர்மர்லாம் அது உடையும், அதுக்கப்புறம் அவன் சாவான். இவன் பார்த்தீங்களா பாஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பாஸ். இன்னொருத்தனா சாவு. ஐயோ அடிக்கிறானே. சாவு இந்த மஷ்ரூம் தலையன் இருக்கான் பார்த்தீங்களா. சாவு அடி. ஏதோ மண்டல் கல்வி போடுறாங்க, ஏதோ பவர் போடுறாங்க. ஏதோ 2 குண்டு பசங்களா வெடிச்சு தள்ளுறான் பாருங்க. ஒருத்தர் வெடிச்சு செத்துட்டு இன்னொருத்தர் செத்துட்டான். சாவுடாடி. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க. ஹெட் ஷாட்டு. நியூ டே. இது என்ன டே? ஏர் ட்ராப் வருது. அதுக்கு முன்னாடி இதை போய் வச்சிடலாம். இதோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். கன்னா இங்கே ஒரு கன்று இருக்குது. AK-12 ஃப்ரெண்ட்ஸ். AK-12ன்னு போட்டிருக்காங்க. பார்க்க AK-47 மாதிரி தானே தெரியுது. தெரில ஏதோ வச்சுருப்பாங்க போல். AK-12ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோப்ளாக்ஸில். அதுக்கு முன்னாடி இது தேவையில்ல நம்மளுக்கு இந்த கன்று. சாவடாடி. ஹெல்மெட் தலையன் செத்துட்டான். அடப்பாவே போயிட்டு வரதுக்குள்ள எத்தனை வருவீங்க. ஐயோ உடச்சி தள்ளிட்டானுங்களே. ஐயோ கூட்டம் வரானுங்க. ஐயோ அடி விழுது. ஆமாம் 2 பேரும் வச்சு போட்டாச்சு. இந்த குண்டுப்பாய வேறு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80%. ஐயோ செத்துட்டேனே. ஓகே ரிவைவ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்மள்கிட்ட காயின்ஸ் நிறையா இருக்குது. அதை வச்சு ரிவைவ் பண்ணிவிட்டேன், பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா 80%ன்னு காட்டுது. 80% மீதி 20 இல்லை 20% டேமேஜ் ஆகிருக்கு. மீதி 80% இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது. ஓகே இந்த குண்டு பசங்களை போய் கொள்ளுவான். சாவு தம்பி சாவு. வெடிச்சு செதறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எலிமினேட் ஆல் ஜாம்பிஸ் நியூ டே. எல்லா ஜாம்பிஸும் கொண்டுமா இல்லை எலிமினேட் ஆல் ஜாம்பிஸ் கொடுக்குறாங்க தெரில. இன்னொரு புது கன் கிடச்சிருக்கு. SMG சூப்பரான கன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபேவரட் கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா SMG தான். AK-12 கூட அவ்வளோக்கு இருக்காது. SMG இந்த ஷார்ட் கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கேம். ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கன் இருக்குது. நம்ம எடுத்துக்க தேவையில்லை. விடுங்க நைட் ஆயிடுச்சு. SMG எடுத்தாச்சு. 23 + 120. ரெண்டு வாட்டி சமான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி ஃபுல்லாக இறங்கினோம்னா அவனோட ஆர்மர்லாம் உடஞ்சி தள்ளுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒருத்தன் வந்தேன் பார்த்தீங்களா கௌபாய் சாம்பி ஃப்ரெண்ட்ஸ். இதோ திருப்பி அந்த ஆர்மர் மண்டையாக வரான். ஐயோ இதுவரை கீழே போட்டு தொலை. போட்டாச்சு. ஐயோ அடுத்த வாட்டி செத்துட்டேனே. விடுங்க நம்மள்ட்ட பேண்டேஜ் இருக்குது. ரிவைவ் ஆகிடுச்சு. இல்லை பேண்டேஜ் இல்லை நம்மள்ட்ட. சரி காயின்ஸ் வச்சு தான் இருக்கேன். அதானே பார்த்தேன் நம்மள்ட்ட எப்படி பேண்டேஜ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் வேறு ஏதாச்சும். குண்டு போயில சாவு செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே கிடக்கிற எந்த பொருளும் நம்மளுக்கு தேவையில்லை. புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னு போய் பார்ப்போம். வாங்க போகலாம்.
நான் இதை போய் அங்கே வச்சிடலாம். டே இவ்வளோ தூரம் இதை ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போகிறீங்களேடா பாவி பயலுங்களா. ஓகே இதை போய் இங்கே வச்சிடலாம். ஓகே ஓகே வேறு என்ன பண்ணலாம்? 1 செகண்ட். ஓகே ஹெட்ஷாட்டு சாவே மாட்டானே. ஸ்வாட் ஜாம்பி வந்தார். ஸ்வாட் ஜாம்பி திருப்பி வருது. ஓகே இந்த சாவு. அடுத்த வீடியோவில் என்ன கேம் விளாட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையில் கீழே போட்டுறோம். எடுத்துடலாம். இங்கே வச்சுருங்க. ஓகே இங்கே போய் வச்சிடலாம். இங்கே வச்சிடலாம் அதை. ஓகே எவ்வளோ தைரியம் ஒன்று கொடுப்போம். உடச்சி பண்ணுறேன். ஐயோ சாப்பிட செத்துடா ஃப்ரெண்ட்ஸ். டே 9 வந்தாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஏர் ட்ராப் வந்துருக்கு, போய் பார்ப்போம். பேண்டேஜ் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸ் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேணா டெட் ரைல்ஸ் விளாண்டுட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோப்ளாக்ஸில் டெட் ரைல்ஸ் விளாண்டுட்டு வீடியோ போடுறேன். டெட் ரைல்ஸ் ரொம்ப பாப்புலரான கேம் ரோப்ளாக்ஸில். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம்னு கூட சொல்லலாம். அந்த தான் பேண்டேஜ் சாவடே சாவு செத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாவடா ஐயோ இவங்க கொள்றதுக்காக எவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஐயோ அடிச்சிட்ருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ 12%, 11%, 9%. ஐயோ கேம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். சே 54 கில்லு. எனக்கு பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 54 கில்லு வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.